என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 13க்கான டிஸ்கஷன் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் 50 கொஸ்டின் கேட்கறதுனால 3 செட்டாக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போனதில் சொல்லியிருந்தோம். முதல் 30 கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் ரிமைனிங் உள்ள 20 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்களேன். 31 என்ன சொல்கிறாங்க, இடப்புறத்திலிருந்து 9வது, வலப்புறத்திலிருந்து 15வது, இவை இரண்டிற்கும் மத்தியில் சென்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் சைட்லேருந்து 9வது உறுப்புச்சுங்களா, 2, 4, 6, 8, 9. அடுத்து வலப்புறத்திலிருந்து 15வது, 2, 4, 6, 8, 10, 12, 14, 15. ஸோ இது ரெண்டுக்கும் மிடில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வரும் பாருங்களேன். இந்த பக்கம் ஒரு 2 விட்டுடலாம், இந்த பக்கம் ஒரு 2 விட்டுடலாம். நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா டாலர் சிம்பிள் வந்து இருக்குச்சுங்களா. ஸோ இது வந்து நமக்கு வந்து இப்போ இந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் இதில் வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டடாக நமக்கு கேட்குறாங்க. இது வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்குச்சுங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குச்சுங்களா. ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்து ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்களா. இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது, ஆனால் இந்த மாடல் சம் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குச்சுங்களா. 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி இதை கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம எங்கேயாச்சும் டூர் எங்கேயாச்சும் போகிறோம். அங்கே போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூம்பு வடிவ கூடாரமானது கோனிக்கல் டென்ட், இந்த மாதிரி ஒரு டென்ட் ஒன்று போடுறோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ட் போடுறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. 9 நபரை வைத்துக்கொள்ள இயலும். இப்போ இந்த கூம்பு வடிவத்துக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா ஒரு 9 பேர் இருப்பாங்க. லைட்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க. கூம்பு வடிவ டென்ட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போ அதுக்குள்ள நம்ம 9 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு நபருக்கு 12 மீட்டர் அளவு தரையளவும், அதாவது இங்கே 9 பேர் இருக்கணும் மொத்தம். ஒருத்தர் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறாங்க அப்படின்னா 12 மீட்டர். ஓகே, ஒரு நபர் வந்து 12 மீட்டர். அப்போ நம்ம எத்தனை பேர் இருக்கோம், ஒரு 9 பேர் இருக்கோம். சரிங்களா. இப்போ 9 நபருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும், 9 × 12. இது அப்படியே இருக்கட்டும், பெருக்க எதுவுமே வேண்டாம். ஓகே, இப்போ கூம்பு வடிவத்துக்குள்ள கீழே வந்து என்ன ஷேப்ல இருக்கும், சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். கரெக்டா. கூம்பு, உருளை இது எல்லாத்தையுமே பேஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். இப்போ இந்த சர்க்கிள் ஷேப்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அல்லது உட்காந்துட்டு இருக்கோம். மொத்தமா 9. ஸோ இப்போ இது வந்து எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா கீழே உள்ள பேஸ். அப்போ அது வந்து என்ன அப்படின்னா வட்டத்தின் பரப்பு. வட்டத்தின் பரப்பு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 × 12. அப்போ πr² = 9 × 12 சதுர மீட்டர். இது இருக்கட்டும். ஓகே, இது நீங்கள் லைட்டாக இமேஜின் பண்ணாலே உங்களுக்கு முடிஞ்சிடுச்சுங்களா. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்கோமா, இதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சுவாசிக்கணும். கரெக்டாக. ஒருத்தர் சுவாசிக்கிறதுக்கு எவ்வளோ காற்று வேணும் அப்படின்னா 160 கனமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கு, இது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, 160 கனமீட்டர். கனமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க, வால்யூமை பற்றி பேசுகிறாங்க. ஒரு நபருக்கு எவ்வளோ அப்படின்னா 160 கனமீட்டர். நம்ம எத்தனை பேர் இருக்கோம், 9 நபர். அப்போ 9 நபர் வந்து சுவாசிக்கணும் அப்படின்னா எவ்வளோ காற்று வேணும் அப்படின்னா 9 × 160 கனமீட்டர். அப்போ இந்த கனமீட்டர் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா கூம்பின் கன அளவு. கூம்பின் கன அளவு தான் எவ்வளோ அப்படின்னா 9 × 160 கனமீட்டர். சரிங்களா. இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா கூடாரத்தின் உயரம் என்ன. ஸோ இதெல்லாம் எனக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த கூடாரத்தை நான் எவ்வளோ ஹைட்டாக நான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஹைட்டுக்கு நான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன, 1/3 πr²h. இதுதான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 × 160. அப்போ 1/3 இந்த πr² போல நம்ம என்ன போட்டோம்னா 9 × 12 × h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 9 × 160. எது கேன்சல் ஆகும், 1 இங்கே 4, இதுவும் கேன்சல் ஆயிடும். 1 இங்கே 4, 0. அப்போ h வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 40 மீட்டர்னு வரும். ஓகே, ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும்.
இது வந்து கொஞ்சம் நல்ல சம் சரிங்களா. இந்த சம்மை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கீழே உட்காரணும் அப்படின்னா கீழே தான் உட்காருவோம். அது வந்து எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா வட்டத்தோட பரப்பு. சுவாசிக்கணும் அப்படின்னா கனமீட்டரில் கொடுத்துருப்பாங்க, அது வந்து வால்யூம். எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, அத்தனையால பெருக்கிடுங்க. ஒரு நபருக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 12. அப்போ 9 நபர் உட்காரணும் அப்படின்னா 9 × 12. ஓகே, இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாடலில் புக்கில் ஒரு சம் இருக்கும் சரிங்களா, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து எண்ணியல் டாபிக் நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n = 406 எனில் n இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1 + 2 + 406. இதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? n × n + 1/2 = 406. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுங்க. நமக்கு n தான் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ n வந்து நமக்கு நெகட்டிவ்ல வராது இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்போ 1 29 வரலாம் அல்லது 28 வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பி ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 29 × 29 + 1 30/2. 1 இங்கே 15. இதை ஃபுல்லாக பெருக்க வேண்டாம். 95 எவ்வளவு? 45. அப்போ கடைசி டிஜிட் எதில் முடியுது? 5ல் முடியுது. நமக்கு எதில் வரணும்? 6ல் வரணும். அப்போ இது வராது, இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்த்துருங்க. 28 × 28 + 1 29/2. 1 இங்கே 14. பெருக்கி பாருங்களேன், கரெக்டாக வரும். 9 36. கடைசி 6 முடியுதா? அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படின்னா சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி என்ன கண்டுபிடிக்கனாலே ஆப்ஷன் வந்து பாருங்க. இதே மாதிரி நம்ம போனதுலேயே ஒன்று கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சம்லாம் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஷன்ல இருந்து தான் போக போகிறோம், சால்வ் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? அடுத்து இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். அது பார்க்கும்போது பார்ப்போம். இதுவும் நமக்கு முக்கியமானது சரிங்களா. என்ன சொல்றாங்க? ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 11,025 ஆகவும் 8 ஆண்டுகளில் 13,965 ஆகவும் மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் நம்ம கொஞ்சம் முக்கியமானது தான். ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியாது சரிங்களா. 8 வருஷத்துல எவ்வளவா மாறுதான்? 13,965. அதே மாதிரி 5 வருஷத்துல எவ்வளவா மாறுதான்? 11,025 சரிங்களா. இந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 வருட வட்டி கிடைக்கும். 3 வருட வட்டி எவ்வளோ வரும் அப்படின்னா 0,4,9,2 சரிங்களா. 2,940 வரும். இந்த 3 அப்படி கீழே கொண்டு போயிருங்க. கொண்டு போனால் என்ன வரும்? 1 வருட வட்டி. 1 வருட வட்டி எவ்வளோ வரும் அப்படின்னா 2,940/3. 9 3 27, மிச்சம் 2. 8 3 24, 0. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 980 ரூபாய். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்று இதை கொண்டு வாங்க அல்லது இதை கொண்டு வாங்க. நான் வந்து இந்த இதை கொண்டு வர போறேன். 5 வருஷம் இருக்கு. அப்போ இங்கே 5 வருடம் எதால பெருக்கணும்? 5ஆல பெருக்கணும். 5 வருட வட்டி 5 × 980. ஓகே, பெருக்குனீங்கன்னா 0, 5 8 40, மிச்சம் 4, 9 5 45, 49. ஸோ இப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, அது எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, அது வந்து ஒரு 5 வருஷத்துல எவ்வளவா மாறுது அப்படின்னா அதுதான் எனக்கு மொத்த தொகை. 5 வருஷத்துல எவ்வளோ மாறுது? 11,025. அந்த 5 வருஷத்துல எனக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கி? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 4,900. ஓகே, இப்போ மொத்த தொகையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிடும். ஓகே, அதுதானே நமக்கு ஃபார்முலா. அப்போ மைனஸ் பண்ணுங்களேன். 4,900 5 2 இங்கே 0 மாறும், இங்கே 10 1 6,125 வரும். அப்போ என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 6,125. இதுக்கப்புறம் நான் ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலா என்ன? SI = PNR/100. நமக்கு 6 தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துங்க. அப்போ ஒரு 4,900 கீழே இருக்கிற 100 மேலே போகும், மேலே இருக்கிறது எல்லாமே கீழே வரும். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 6,125. என்ன வந்து 5. ஓகே, அடி விடுங்களேன். அடி கொடுத்தா எவ்வளோ வரும்? 4 25 100, இங்கே 2 25
50 மிச்சம் ஒரு 11 112 இருக்கா 4ன்னு வரும் கரெக்டாக 4 25 100 மிச்சம் ஒரு 12 125 5ன்னு வரும். அடுத்து திருப்பி அடி கொடுத்தா என்ன வரும் 4 5 20 மிச்சம் 5 9 5 45 இங்கே 9 5 45 மிச்சம் 4 8 5 40 அடுத்து மிச்சம் ஒரு 0 1 இங்கே 2 0 1 இங்கே 4 அப்போ R வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 16% அப்படின்னு சொல்லி வரும். ஓகே சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை கொடுத்துருக்கிற ரெண்டையும் மைனஸ் பண்ணுறீங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு வட்டி கிடைக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்து வட்டி கிடைக்கும். சரிங்களா ஸோ இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படி கீழே கொண்டு டிவைட் பண்ணிடுங்க. ஒன்று இதை கொண்டு வரணும் அல்லது இதை கொண்டு வரணும். 5 வருஷம் அப்படின்னா இதை 5ஆல் பெருக்கணும். இதே நான் 8 வருஷம் அப்படின்னா 8ஆல் பெருக்கணும். சரிங்களா பெருக்கிட்டு 5 வருஷம் வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும், மொத்த தொகை கிடைச்சிடும். ரெண்டையும் மைனஸ் பண்ணினா பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிடும். பிரின்சிபல் அமௌண்ட்டும் நமக்கு ஒரு சில நேரம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு R கேட்குறாங்க. சரிங்களா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இது வந்து அடுத்ததில் நான் சொல்கிறேன். சரிங்களா அடுத்த சம் பாருங்க. 60 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள வடிவ பாத்திரத்தில் நிறைய சோப்புக்குள் உள்ளது. ஹெமிஸ்பியர். ஓகே ஆரம் வந்து 60 சென்டிமீட்டர். அதனை 6 சென்டிமீட்டர் ஆரமும் 2 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட உருளை வடிவ சோப்பு கட்டிகளாக செய்தால் எத்தனை சோப்பு கட்டிகள்? அரைக்கோளத்தை என்னவா மாத்திரம் அப்படின்னா உருளையா மாத்திரம், சிலிண்டரா மாத்திரம். அந்த சிலிண்டருக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரம் வந்து 6 சென்டிமீட்டரு, உயரம் வந்து 2 சென்டிமீட்டர். ஓகேவா எல்லாமே சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எத்தனைன்னு கேட்குறாங்க, ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக மாற்றுறாங்க. ஓகேவா எத்தனைன்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், மேலே வந்து பெருசு கீழே வந்து சின்னது. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இங்கே பெருசு வந்து என்ன அப்படின்னா இந்த அரைக்கோளத்தை தான் சின்ன சின்னதாக உடச்சி சோப்பாக சின்னதாக மாற்றுறோம். அப்போ மேலே அரைக்கோளத்தின் கனளவு, கீழே வந்து உருளையின் கனளவு. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் பை கீழே வந்து உருளையின் கனளவு. அரைக்கோளத்தின் கனளவு ஃபார்முலா என்ன 2/3 பை R3. உருளையின் கனளவு ஃபார்முலா என்ன பை R² H. கரெக்டாக பை கேன்சல் ஆயிரும். அப்போ 2/3 இன்ட்டு R எவ்வளவு 60. அப்போ 60 இன்ட்டு 60 இன்ட்டு 60 பை R². 6 இன்ட்டு 6 இன்ட்டு 2 1 இங்கே 2 0. இது இதுவும் கேன்சல் ஆயிரும். 10 10. அப்போ 2 போட்டு ஒரு 3 0. ஓகே எத்தனை சோப்பு கட்டி எனக்கு கிடைக்கும் அப்படின்னா 2000 கிடைக்கும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே எத்தனைன்னு கேட்டால் இதுதான் லாஜிக். பெரியதோட கன அளவு பை கீழே வந்து சின்னதோட கன அளவு. ஓகே இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3. ஒவ்வொரு மதிப்புனா 4 கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மதிப்போடையும் ஒரு 4 ஆட் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பேசியிருப்போம். ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் நோ சேஞ்ச், டிவைட் இன்ட்டு பண்ணால் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறையா பேசியிருப்போம். சரிங்களா அப்போ ப்ளஸ் பண்ணுறோம், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன வரும் அப்படின்னா ஓல்டு என்ன இருக்கோ அது அப்படியே வரும். இதே இது ஒரு இன்ட்டு 4 பண்ணேன் அப்படின்னா இதே நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகே 3 4s are 12. அதுதான் எனக்கு நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்கல, என்ன கேட்குறாங்கன்னா வேரியன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேரியன்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணால் போதும். 3 ஸ்கொயரு. அப்போ ஆன்சரு 9 வரும். பாருங்கள் இவ்வளோ சிம்பிளான சம்லாம் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தியரி இதெல்லாம் தியரி. ஓகே தியரி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து
இதுவும் அதே மாடல். அந்த என்ன கண்டுபிடிக்க சொல்லி இருந்தோம் பார்த்தீங்களா, அதே பேஸ் பண்ணி தான் நம்ம கேட்டிருக்கோம். இங்கே 1 கியூப் n கியூப் ஆட் பண்ண எவ்வளோ வருதா 84. சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n + 1/2 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 60 84. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பண்ணால் என்ன வரும் பாருங்களேன், 14 இன்ட்டு 15/2 1 இங்கே 7ன்னு வரும். கரெக்டாக 15 7 105. 105 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், லாஸ்ட் டிஜிட் 5ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும், 4ன்னு வரணும். அப்போ இது வராது. அடுத்து இதை போட்டு பாருங்களேன், 11 இன்ட்டு 12/2 கரெக்டாக 1 இங்கே 6 11 6 66. இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், லாஸ்ட் டிஜிட்டு 6 6 36ன்னு வரும். நமக்கு 4 வரணும். அப்போ இதுவும் வராது. இதை சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 13 இன்ட்டு 14/2 1 இங்கே 7 2 14 கரெக்டாக 13 7 எவ்வளோ வரும், 91. 91 ஸ்கொயர் பண்ணால் லாஸ்ட் டிஜிட்டு 1ன்னு வரும். ஏன்னா நமக்கு என்ன வரணும், 4ன்னு வரணும். அப்போ இதுவும் வராது. ஆன்சரு டி ஆப்ஷன் தான் வரும். ஓகே, இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்காமையே நம்ம ஸ்கொயர் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளானது தான். இந்த மாடலில் நம்ம கொஸ்டின் நிறையா செஞ்சு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஷார்ட்டாக தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது வேகமாக முடிச்சிடலாம். ஓகே, இப்போ 12 போட்டு பாருங்களேன், 12 இன்ட்டு 13/2ன்னு வரும். 1 இங்கே 6ன்னு வரும். 13 6 78. 78 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா 60 84ன்னு வரும். 8 8 64 மிச்சம் 6 8 7 56 62 8 7 56 மிச்சம் 5 7 7 49 54. ஓகே, 4 8 0 1 கரெக்டாக வந்துருச்சா? அப்போ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸோ கலப்பு மாடலில் ஒரு வந்து சம்மு கேட்கும், காம்பவுண்ட் வேரியேஷனில். சரிங்களா? இதுக்கு என்ன வரும், ஃபார்முலா வந்து ஆல் 1 இன்ட்டு நால் 1 பை வேலை 1 ஈக்குவல் டு ஆல் 2 இன்ட்டு நால் 2 பை வேலை 2. ஃபஸ்ட்டில் வந்து ஆட்கள் வந்து எவ்வளவு, 20 இன்ட்டு எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க, 6 நாள் பார்க்குறாங்க. வேலை வந்து 112 மீட்டர் நீளமுள்ள ஒரு வால்வ் வந்து ரெடி பண்ணணும். சரிங்களா? எனில் 25 ஆட்கள் 3 நாளில் எவ்வளோ மீட்டர் நீளமுள்ள சுவரை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதனால் அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ அடி கொடுத்தா என்ன வரும், 1 3 3 இங்கே 3 6 5 25 இங்கே 4ன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 8/112 ஈக்குவல் டு 5/xன்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிடுங்க. பண்ணால் என்ன வரும், இதையும் பெருக்குனீங்கன்னா 8 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 112 அடி கொடுங்களேன். 1 8 8 இங்கே 1 8 8 மிச்சம் ஒரு 3 32 அப்படின்னா 4 8 32 14 5 70ன்னு வரும். அப்போ எவ்வளோ மீட்டரில் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா 70 மீட்டரில் சுவரை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா வந்து இதுதான். அடுத்து ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஒன்று கேட்டிருக்கோம். ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன, அதாவது ஒரே ரோல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ என்பது பியின் வலது புறத்திலும், இது பின்னு எடுத்துக்கிடுவோம், இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. பிக்கு வலது புறத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏ இருக்காங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இ என்பது சியின் இடது புறத்திலும், சிக்கு லெஃப்ட் சைடில் இ இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஏயின் வலது புறத்தில், ஏக்கு வலது புறத்தில் இருக்காங்க. இது ரெண்டாவது இன்ஃபர்மேஷன். அப்போ இதோட கம்பைன் பண்ணிடலாமா, பி ஏ இ சி. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, மேலும் பி என்பது டியின் வலது புறத்திலும், பி இங்கே இருக்காங்க, அப்போ டி வந்து இங்கே தான் இருப்பார். ஓகே, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. கரெக்டாக இருக்குது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, நடுவில் உள்ள வீடு என்ன, சென்டரில் என்ன ஹவுஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சென்டரில் யார் இருக்கா அப்படின்னா ஏ இருக்காங்க. ஓகே, அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான சம்மு. அவங்க கொடுத்துருக்காது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வருது, எந்த கஷ்டமும் இல்லை. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து
பின் வருவனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க. இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். ஒரு சில சம்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்கோம். ஏன்னா 50 சம் கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எந்த இடத்துலையும் உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதனால ஒரு சில சம்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருப்போம். ஓகே, இ அடுத்து ஒரு லெட்டரை விட்டு ஜி, அடுத்து ஒரு லெட்டரை விட்டு ஐ, அடுத்து ஒரு லெட்டரை விட்டு கே, அடுத்து ஒரு லெட்டரை விட்டு எம்னு வருங்களா. ஸோ இப்போ 30னா 17 பார்க்கணும். 5 7 9 11 அப்போ என்ன தான் வரும் அப்படின்னா 13 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. அடுத்தது பாருங்க. பின் வருவனவற்றின் மீப்பெரு பொது வகுதி, அதாவது ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, n வந்து நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள் வந்து கேட்குறாங்க, 1 விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நான் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா n = 2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா. இந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 2 - 1 1, 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், அதே தான் வரும். அப்போ ஏ. அடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 ஸ்கொயர்னா 4, 4 - 1 3, அப்போ ஏ கியூப். அடுத்து 2 ஸ்கொயர்னா 4, 4 + 1 5, ஏ பவர் 5. இங்கே 2 + 1 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அப்போ ஏ பவர் 9 வரும். ஓகே. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே எது இருக்குது, ஏ இருக்குது, இங்கே பவர் 1. என்ன கேட்குறாங்க, ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. ஸோ அடுக்குகளும் பவர் வச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஹச்சிஎஃப்னா ஹையஸ்ட், அதுக்கு ஆப்போசிட் பார்த்தா என்ன வரும், லீஸ்ட்னு வரும். கரெக்டாக. அப்போ ஏ பவரில் எது லீஸ்டாக இருக்குன்னு பாருங்க, 1ன்னு தான் இருக்கும். அப்போ இதுதான் என்னோட ஹச்சிஎஃப். 1க்கு நேராக என்ன சம் இருக்குன்னு பாருங்க, ஏ பவர் n - 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ அதுதான் எனக்கு ஆன்சர். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா n > 1, அப்போ n = 2ன்னு எடுத்துக்கிறேன். 2ன்னு எடுத்து எல்லா இதுலேயும் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி கிடைக்குங்களா. ஹச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னு பார்க்கணும், எல்லாத்துலேயும் ஏ இருக்கா பார்த்துட்டு, ஹச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன வரும், லீஸ்ட். அப்போ பவரில் எது லீஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். இதே இது எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் என்ன சொல்லுவோம், லீஸ்ட்னு சொல்லுவோமா. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு ஹையஸ்ட். ஓகே. அப்போ பவரில் எது ஹையஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். 9 வரும். இப்போ 9க்கு நேராக என்ன சம் இருக்குது, இந்த இது இருக்குது. அப்போ அது வந்து என்னோட எல்சிஎம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து 42. ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர் மாணவிகளின் விகிதம் m/f வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3:2 எனில் பின் வருவனற்றுள் எது உண்மையான எண்ணிக்கை உள்ள நபர்களை குறிக்கிறது. சரிங்களா. இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 5 × ஏதோ ஒரு சம்திங்னு வரும். சரிங்களா. அப்போ என்னோட மொத்த எண்ணிக்கை வந்து 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது 5ஆல் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் டிவைட் ஆகும். டி ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ எது தான் எனக்கு டோட்டல் கவுண்டிங்காக இருக்கிறதுக்கு மேபி சாய்ஸ் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ லாஜிக் வந்து என்ன அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணினா என்ன வரும்னா 5 × சம்திங், அதாவது என்னோட டோட்டல் கவுண்டிங் வந்து 5ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5ஆல் எனக்கு டிவைட் ஆகணும், அதாவது 5ஆம் வாய்ப்பாடு போகணும். 5ஆம் வாய்ப்பாடு போகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. அடுத்து இதே மாதிரி போனதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. சரியா தவறா என விடையளிக்கும் 3 வினாக்கள் அடங்கிய ஒரு சிறு தேர்வில் மாணவர்கள் மொத்தம் எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. 3 கொஸ்டின் வந்து என்னது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ இந்த 3 கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா எத்தனை பாசிபிள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை பாசிபிள் இருக்குது, 2 பாசிபிள். கரெக்டாக. ஒன்று நான் ட்ரூ பண்ணலாம் அல்லது ஃபால்ஸ். ஓகே. அதே மாதிரி இங்கே இதுக்கு எனக்கு 2 பாசிபிள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்கேயும் எனக்கு 2 பாசிபிள். என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிடக்கூடாது, மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. 2 × 2 × 2 ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 8ன்னு வரும். ஓகே. இது வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸு நான் உனக்கு கொஸ்டின் கொடுக்குறேன், நீ எத்தனை இதெல்லாம் நீ பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2n. ஓகே. உன்கிட்ட ஒரு 10 கொஸ்டின் நீ டெஸ்ட் எழுத போகிற, 10 கொஸ்டினும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின். அப்போ நீ எத்தனை பாசிபிளில் நீ ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா 2n. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கொஸ்டின். 5 கொஸ்டின் அப்படின்னா 2/5.
10 கொஸ்டின் அப்படின்னா 2 power 10. இப்போ நமக்கு எத்தனை கொஸ்டின்? 3 கொஸ்டினா? அப்போ 2 power 3. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2s are 4 4 2s are 8. ஓகே, இதுதான் நமக்கு ஃபார்முலா. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாடலில் ஒரு 3 கொஸ்டின் கிட்ட நமக்கு கேட்டுட்டாங்க, நம்மளும் நம்ம டெஸ்ட்டில் பார்த்துட்டோம். ஓகே, அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதான் ஃபார்முலா. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஒரு 7 கொஸ்டின் கேட்குறேன். 7 கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் தான். அப்போ எத்தனை பாசிபிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது. இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு பக்கெட் இருக்கு, அதில் வந்து கொஞ்சம் முட்டை இருக்கு. சரிங்களா? இப்போ இதில் ஒரு 20% எந்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னுச்சுன்னா உடஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக, ஃபேமிலிக்காண்டி நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 25%. சரிங்களா? மீதம் இந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது. பேலன்ஸ் ஒரு 22. இது ரெண்டும் பெர்சன்டேஜ், இது வந்து கவுண்டிங். சரிங்களா? எனில் இதில் உள்ள மொத்தம் எத்தனை முட்டை இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அந்த கூடையில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும். சரிங்களா? இந்த 100%த்தில் எவ்வளோ போயிடுச்சு? ஒரு 45% வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போது மீதி எவ்வளோ இருக்கும்? 100ல் 45 போயிடுச்சுன்னா 55. ஓகே, இந்த 55% தான் எவ்வளோ அப்படின்னா நமக்கு 22. அப்போ கொஸ்டின் வந்து எவ்வளோ கேட்குறாங்க? 100% வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் புரிஞ்சா? ஸோ 100% இருக்கும், அதில் 45% வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போ மீதி இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? ஒரு 55%. இந்த 55% தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னா இந்த 22 முட்டை. ஓகே, அப்போ 100%. பெர்சன்டேஜ் கூடுச்சு அப்படின்னா கவுண்டிங்கும் நமக்கு கூடும். அப்போ இது வந்து நேர்மாறல், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். 100/55 இன்ட்டு 22. 2 11, இங்கே 5 1, இங்கே 20 22 40ன்னு வரும். சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை முட்டை இதில் இருந்துச்சு அப்படின்னா 40 முட்டை நமக்கு இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து ஒரு மாணவர் ஒரு எண்ணை 7/5 வகுப்பதற்கு பதிலாக 7/5 பெருக்கி விட்டார். சரிங்களா? அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை 7/5 டிவைட் பண்ணணும். ஆனால் டிவைட் பண்ணுறது கூட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிட்டோம். சரியான விடையை காட்டிலும் 48 கூடுதலாக பெற்றார். ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 7/5 டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 7/5 மல்டிப்ளை பண்ணிட்டேன். கரெக்டாக? அப்போ இப்படி பண்ணும்போது இங்கே எனக்கு ஒரு ஆன்சர் வருமா? இந்த மாதிரி பண்ணும்போது இங்கே ஒரு ஆன்சர் கிடைக்குமா? இது ரெண்டுக்குரிய வித்தியாசம் தான் எவ்வளோ அப்படின்னா அந்த 48. ஓகே, சரியான விடையை காட்டிலும் 48 கூடுதலாக பெற்றார். அப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். இங்கே தான் நமக்கு அதிகமாக கிடைக்குது. சரிங்களா? அப்போ இதுல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளோட ரூல் வந்து என்ன? 7/5 இன்ட்டு எக்ஸ். ஓகே, மைனஸ் x/7/5. ஒரு எண்ணை டிவைட் பண்ணுறோம், அப்போ இந்த மாதிரி எழுதுறோம். இங்கே ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், அதனால இந்த மாதிரி எழுதுறோம். சரிங்களா? ரெண்டுக்குரிய வித்தியாசம் தான் எவ்வளோ நமக்கு? 48. சரிங்களா? அப்போ 7x/5 மைனஸ் இது அப்படி தலைகீழாக போகும். தலைகீழாக போனால் 5x/7 ஈக்குவல் டு 48. இப்படி கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணால் 7 7s are 49x மைனஸ் 5 5s are 25x/5 7s are 35 ஈக்குவல் டு 48. ரெண்டையும் மைனஸ் பண்ணினா எவ்வளோ வரும்? 24. 24x ஈக்குவல் டு 48 இன்ட்டு கீழே இருக்கிறது அப்படி மேலே போயிடும் 35. அப்போ 1 இங்கே 2, 35 2 70ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 46வது சம் பாருங்க. ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது 3 மணி 15 நிமிடங்களாக உள்ளது என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம். ஸோ இந்த மாதிரி மிரர் இமேஜ் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 11:60 இருந்து மைனஸ் பண்ணுங்க. 11:60 மணி என்ன கொடுத்துருக்காங்க? 3
15 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 5 4 8 சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். 11:60 அவங்க கொடுத்துருக்க டைமை மைனஸ் பண்ணணும். பண்ணால் 8:45. அப்போ 8 மணி 45 நிமிடங்கள். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்க. இந்த சம்ம நம்ம கொஞ்சம் முக்கியமான மாடல். மோகன் என்பவர் ஒவ்வொரு சரியான பதிலுக்கு 3 மதிப்பெண்களை பெறுகிறார். தவறான பதிலுக்கு 2 மதிப்பெண்களை இழக்கிறார். அவர் 30 வினாக்களுக்கு விடையளித்து. அதாவது மோகன் அப்படிங்கிறவங்க ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க சரிங்களா. அந்த எக்ஸாமில் சரியான ஆன்சர் பண்ணால் +3 மார்க் சரிங்களா. அதே இது தப்பாக பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நெகட்டிவ் மார்க். எவ்வளோ நெகட்டிவ் மார்க்னா 2 மார்க் நெகட்டிவ் சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்னில் நான் மொத்தமாக எவ்வளோ கொஸ்டின் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 30 கொஸ்டினுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எவ்வளோ மார்க் டோட்டலாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா 40 மார்க் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, இதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். கடைசி என்ன கேட்குறாங்க, சரியாக பதிலளித்த எவ்வளோ கொஸ்டினுக்கு நான் ரைட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆப்ஷன் தான் போக போகிறோம். கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாமே நான் கரெக்டாக பண்ண ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க 10. ஓகே, மொத்தம் எனக்கு 30 கொஸ்டின். அதில் 10 கொஸ்டின் நான் ரைட்டாக பண்ணேன் அப்படின்னா மீதி இருக்கிற 20 கொஸ்டின் வந்து நான் தப்பாக தான் பண்ணியிருப்பேன். கரெக்டாக சரியான கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, தப்பான கொஸ்டினுக்கு -2 மார்க். அப்போ 30 -40 ஆன்சரு -10. ஆனால் நமக்கு எவ்வளோ வரணும் 40 மார்க் வரணும். அப்போ ஏ ஆப்ஷன் வராது, பி ஆப்ஷன். மொத்தம் 15 கொஸ்டினுக்கு நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். 30 கொஸ்டினா, அப்போ மீதி இருக்கிற 15 கொஸ்டினை நான் தப்பாக தான் பண்ணியிருப்பேன். கரெக்டாக 15 × 3 15 3 45 15 × -2 30 -30. அப்போ ஆன்சரு 15 மார்க். ஆனால் எவ்வளோ மார்க்கு 40 மார்க். அப்போ பி ஆப்ஷன் வராது, சி ஆப்ஷன் பாருங்கள். 20 கொஸ்டினா, 20 கொஸ்டினுக்கு நான் ரைட்டாக பண்ணேன் அப்படின்னா மீதி இருக்கிற 10 கொஸ்டினுக்கு நான் தப்பாக தான் பண்ணியிருப்பேன். கரெக்டாக. அப்போ 20 × 3 10 × -2 20 3 60 52 -20 கழிச்சிங்கன்னா 40. ஓகே, கரெக்டாக வந்துருச்சா. அப்போ சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். டியை செக் பண்ணி பார்த்துருங்க வராது அப்படிங்கிற மாதிரி. 25 × 3 மொத்தம் 30 கொஸ்டினா, அப்போ 5 5 × -2 25 3 75 I2 -10. அப்போ 65ன்னு வரும். தப்பாக இருக்குது. அப்போ டி ஆப்ஷன் வராது, சி ஆப்ஷன் தான் நமக்கு வரும். ஸோ இந்த மாடலே நம்ம கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷனில் இருந்தால் நம்ம போக போகிறோம். அடுத்து ஒரு அணிவகுப்பில் ஒரு வரிசையில் 7 பேர் நிற்கிறார்கள். Q ஆனவர் 6க்கு இடப்புறமாகவும் Bக்கு வலப்புறமாகவும் நிற்கிறார். Q அப்படிங்கிறவங்க 6க்கு இடப்புறமாகவும் Bக்கு வலப்புறமாகவும் Pக்கு வலப்புறமாகவும் இருக்கிறார். O ஆனவர் Nக்கு வலப்புறமாகவும் Bக்கு இடப்புறமாகவும். அப்போ இங்கே O வரும். Pக்கு இடப்புறம், Nக்கு வலப்புறம் நிற்கிறார். இவ்வாறே S ஆனவர் 6க்கு வலப்புறமாகவும், S வந்து 6க்கு வலப்புறமாகவும் Pக்கு S ஆனவர் 6க்கு வலப்புறமாகவும் Tக்கு இடப்புறமாகவும், Tக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே ஃபில் பண்ணிட்டோம். எனக்கு கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அந்த வரிசையின் நடுவில் நிற்பவர் யார்? ஸோ இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 பேரும், நடுவில் யார் இருக்கா அப்படின்னா Q இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சென்டரில் இருக்கிற மாதிரி நம்ம 2 கொஸ்டின் பார்த்துட்டோம். கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, Q ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 49. ஸோ டைஸில் ஒன்று கேட்குறோம். என்ன கேட்குறாங்க, 1க்கு ஆப்போசிட் ஃபேஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைஸையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணால் எது காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது. அதை விட்டு மீதி என்ன இருக்குது, 1 4 இருக்கா. அப்போ 1ஓட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. அடுத்து இப்போ இது பாருங்களேன். இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணால் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது, நமக்கு 2 காமனாக இருக்கா. இப்போ 2வை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2வை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடிகார திசையில் எழுதுங்க. கடிகார திசையில் எழுதுனா என்ன வரும், 6 4. இங்கேயும் 2 காமனாக இருக்கா, எழுதிட்டு கடிகார திசையில் எழுதுனா 3
1. அப்போ 1ஓட ஆப்போசிட் பேஸ் வந்து 4. 1 அதை இதையும் கம்பேர் பண்ணலாம், அல்லது இதையும் கம்பேர் பண்ணலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஃபைனலாக முடிக்க போகிறோம். சரிங்களா? இதில் என்ன சொல்லலாம்னு பாருங்க. 6160 மீட்டர் பரப்பளவு கொண்ட கூரையில் விழும் மழைநீர் 14 மீட்டர் விட்டமும் 10 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு உருளையுடைய தொட்டியில் சேகரிக்கப்பட்டு இதனால் தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது எனில் கூரையில் விழும் மழைநீரின் உயரத்தை காண்க. பரப்பளவு கொடுத்துருக்காங்க, உயரம் கேட்குறாங்க. அப்போ இது வந்து எனக்கு கன செவ்வகம். சரிங்களா? ஸோ இவங்களுக்குள்ள வந்து நமக்கு மழை பெய்யுது. இந்த மழையை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு உருளை வடிவ தொட்டிக்கு மாற்றுறோம். ஓகே. இதுல இருந்து என்ன பேசுறாங்க, இதோட விட்டம் 14 மீட்டர். சரிங்களா? உயரம் வந்து 10 மீட்டர். எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்னு பார்த்துக்கோங்க. மீட்டர் ஸ்கொயரு, மீட்டரு, மீட்டரு. ஓகே. ஆனால் கேட்குறது எல்லாமே சென்டிமீட்டரில் கேட்குறாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் மீட்டர் இருக்குது, அதுதான் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக மாற்றுறோம். ஒன்றை இன்னொன்று மாற்றினாலே நமக்கு என்ன அர்த்தம், கன அளவு ரெண்டுக்கும் ஈக்குவல். கன செவ்வகத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. கன செவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா என்ன, L இன்ட்டு V இன்ட்டு ஹச். உருளையோட கன அளவு ஃபார்முலா பை R ஸ்கொயர் ஹச். நமக்கு இங்கே டயமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14. அப்போ ஆரம் வந்து என்ன வரும், 7ன்னு வரும். இங்கே L இன்ட்டு B வந்து பரப்பு கொடுத்துருக்காங்க. பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6160 இன்ட்டு ஹச் கண்டுபிடிக்கணும். பைக்கு பதிலாக 22/7. R வந்து 7 இன்ட்டு 7 இன்ட்டு ஹச் வந்து 10. ஓகே. இதையும் அடி கொடுத்தலாம். நமக்கு ஹச் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துங்க. அப்போ ஹச் ஈக்குவல் டு 22 இன்ட்டு 7 இன்ட்டு 10 பை 6160. ஓகே. இதில் ஒன்று கேன்சல் ஆயிரும். 4 7 7 இங்கே 8 7 56 மிச்சம் 5. 8 7 56 1 இங்கே 4. அப்போ ஹச் ஈக்குவல் டு 1/4 மீட்டர்னு வரும். இது கொஞ்சம் கேன்சல் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் என்ன வரும் அப்படின்னா 0.25 மீட்டர்னு வரும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மீட்டரில் கொடுத்துருந்தாங்க. என்ன இருக்குது, இது படம் வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதை மட்டும் அழிச்சிக்கிறேன். 25 மீட்டர்னு இருக்குது. ஆனால் நமக்கு என்ன இருக்குது, 0.25 மீட்டர்னு வருது. சரிங்களா? ஸோ அப்போ சென்டிமீட்டராக தான் மாற்றணும். 1/4 இன்ட்டு ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா சென்டிமீட்டராக மாறிடும். 1 இங்கே 8 மிச்சம் 2 5. அப்போ 25 சென்டிமீட்டர்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ மொத்தமாக ஒரு 50 கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்போம். இதில் நிறையா கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஒரு சில கொஸ்டின் தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 50 கொஸ்டின் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே. இதில் ஒரு சில மாடலாம் நம்ம வித்தியாசமாக தான் பார்த்துருப்போம். இந்த மாடலும் நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதெல்லாம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நிறையா சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் ஓகே பரப்பளவு உயரம் கேட்குறாங்க, அப்போ 3 மெஷர்மெண்ட் எனக்கு இருக்குது, அப்போ இது வந்து எனக்கு கன செவ்வகம் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஞாபகம் வரும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம கொண்டு வந்துடலாம். என்ன சம் கொடுத்தாலும் ஓகே இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைச்சிடும். ஓகே. ஸோ நல்லா பாருங்கள். 50 கொஸ்டினில் எவ்வளோ கரெக்டு அப்படிங்கிறது கமெண்ட்டில் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா 50 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். கமெண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பி வழக்கம் போல் ஒரு 50 கொஸ்டின் வந்து ஃபுல் டெஸ்ட், அது நெக்ஸ்ட் சண்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுலேயும் வழக்கம் போல தான் 35 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட்லேருந்து கேட்டிருப்போம், 15 கொஸ்டின் வந்து ரீசனிங் டாப்பிக்லேருந்து கேட்டிருப்போம். சரிங்களா? இதுவும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுவும் நமக்கு முக்கியமான டெஸ்ட். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு கடைசி டெஸ்ட்டு. நம்மளோட கணிதவியல் அப்படிங்கிற டெஸ்ட் சீரீஸில் 13 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து 14வது டெஸ்ட்டு. எதுவும் கிளாஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே இதுக்கான வீடியோ எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. சரிங்களா? அந்த டாப்பிக்லாம் ஒரு தடவை ரிவைஷன் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டுக்கு நல்லா ரெடி ஆகுங்க. சரிங்களா? இதுதான் ஒரு முக்கியமான டெஸ்ட். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.